ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம தமிழக அரசு அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறும் இளநிலை உதவியாளரா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை. அதுவும் இல்லாமல் மொத்தம் 17 விதமான பதவிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. இதில் 17 விதமான பதவிகளில் 14 விதமான பதவிகள் பார்த்திங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். 3 கேட்டகரி மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத கிளியராக பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள், எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றோர் இவங்க யாரும் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஆண்கள் மட்டும்தான் பே பண்ணணும். ஜென்ரல், இடபிள்யூஎஸ் கேட்டகரி மற்றும் நீங்கள் பே பண்ணணும். ஓபிசி கேட்டகரி. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக உங்களுக்கு 80,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்கதான் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 12 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜாக பார்த்துடலாம். தென் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது நிறைய இடத்துல எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது தெரியல. ஸோ அதனால தான் இப்படி காமிக்கிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/3/2024 அன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. எப்போ இருந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, அதாவது இன்னையிலேருந்து தான் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மதியம் 3 மணிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 12 ஏப்ரல் 2024 தான் லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்டர்வியூ. ஏன் அப்படின்னா 17 விதமான பதவிகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வச்சுருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரே இது கிடையாது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 6 தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகிரினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டி கேட்டகிரினா உங்களுக்கு 5 வருஷம் அஃபிஷியலாகவே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அது மூலிமா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 15 2024 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது ஏப்ரல் 12 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷோ பண்ணுற எல்லாமே ரெகுலர் பொசிஷன்ஸ், அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கு அடுத்தது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட்னு இன்னொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட் கிரேட் 1, ஜூனியர் அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், சீனியர் லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ஜூனியர் லைப்ரரியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்தது ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேட் 2, ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஐடி, ஜூனியர் இன்ஜினியர்னு ஒரு 14 விதமான பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதில் கான்ட்ராக்ட் பொசிஷன்ஸ் எதுனா இந்த 3 வேலை மட்டும்தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. மேனேஜர் சென்னை கேம்பஸில் இந்த வேலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர், அஃபிஷியல் லாங்குவேஜ், ஜூனியர் ப்ரோக்ராமர், மொத்தம் 17 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இது தான். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லெவல் 10 உங்களுக்கு சம்பளம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 45 வயது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா எனி டிசிப்ளினில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா டிகிரி டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கு எனி டிகிரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுக்கடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இதுக்கும் எனி டிகிரி படிக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் லெவல் 4ல் உங்களுக்கு சம்பளம். மேக்ஸிமம் 32 வயது இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரினா எனி டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஹிந்தி, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 4ல் சம்பளம். மேக்ஸிமம் 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சிருந்தாலும் சரி, கூடவே பார்த்தீங்கன்னா ஹிந்தி டைப்பிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 12 சம்பளம். மேக்ஸிமம் 55 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ இல்லை ICWA படிச்சிருக்கவங்களா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அக்கௌண்டன்ட், இதுக்கும் லெவல் 6ல் சம்பளம். மேக்ஸிமம் 40,000 ரூபா ஜென்ரல் கேட்டகிரினா இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சு கமர்ஸில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எனி டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் சிஏ இல்லை ICWA படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் லெவல் 4ல் சம்பளம் 32,000 ரூபா. 32 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி கமர்ஸில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எனி டிகிரி படிச்சுட்டு சிஏ இல்லை ICWA நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது அசிஸ்டன்ட் லைப்ரரியன், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா PhD முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். லெவல் 10ல் சம்பளம். 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் லெவல் 6ல் சம்பளம். உங்களுக்கு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி நீங்கள் லைப்ரரி சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லை டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது லைப்ரரி சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், இந்த வேலைவாய்ப்புக்கு லெவல் 4ல் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 32 ஜென்ரல் கேட்டகிரினா இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி லைப்ரரி சயின்ஸ் இல்லை இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இல்லை டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் சம்பளம். மேக்ஸிமம் 40 வயது ஜென்ரல் கேட்டகிரினா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSc CS இல்லை IT இல்லை BCA படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை பிடெக் நீங்கள் CS ECE எலக்ட்ரானிக்ஸ் IT படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் லெவல் 4ல் சம்பளம். உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்னா 32 வயது ஜென்ரல் கேட்டகிரினா இதுக்கும் சேம் ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட் BSc CS இல்லை IT படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். BCA படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா BE பிடெக் பார்த்தீங்கன்னா CS ECE எலக்ட்ரானிக்ஸ் IT படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் கிரேட் 2, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் BE பிடெக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். லெவல் 6ல் சம்பளம். உங்களுக்கு 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது இப்போ கான்ட்ராக்ட் பொசிஷனுக்கு மேனேஜர், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா சம்பளம். 62 வயதுக்குள்ளே இருக்கணும். மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆஃபீஸர் அஃபிஷியல் லாங்குவேஜ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 55,000 70,000 வரைக்கும் சம்பளம். உங்களுக்கு 62 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் வித் ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ப்ரோக்ராமர், இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா 50,000 65,000 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். BE பிடெக் IT CSE EEE ECE MSc CS IT இல்லை MCA படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா BCA இல்லை BSc CS or IT படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பு முழுக்க ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம சைடில் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது 15 மார்ச் அன்றைக்கி சாயந்தரம் 3 மணிலேருந்து தான் லிங்க் ஆக்டிவேட் ஆகும். 3 மணிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் IIM திருச்சியில் தான், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM திருச்சிராப்பள்ளியில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.